நீங்கள் பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருந்தீர்கள். மக்களாக விரும்பி ஒரு மாற்றத்துக்கு வந்தார்கள் என்பது உங்களுடைய கருத்தாக இருந்தது. இலங்கையினுடைய வரைபடத்தை பார்த்தால் ஒரு புதியதொரு நிறத்தில் தெரிந்தது. இது மகிழ்ச்சியாக இருந்தது என்பது. உண்மையிலேயே வடக்கு மக்களுடைய பங்களிப்பு இதில் இருந்தது. அது ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. இதனை அரசாங்கம் பெருமையாக கருதுகிறது. கிழக்கு மக்களுடைய ஆதரவு இருந்தது. ஒட்டுமொத்தமாக பார்க்க போகும் இடத்து இப்பொழுதோ அரசியல் கட்சிகளின் அடிப்படையில் ஒரு சில அரசியல் கட்சிகளுடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாகாணங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்றன, குறிப்பாக சிறுபான்மை பகுதிகள். இது இவர்கள் மீதான ஒரு அதிருப்தியின் ஊடாக ஏற்பட்ட, அதாவது மக்கள் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையில் ஏற்பட்ட ஏமாற்றம், அதன் விளைவாக இந்த மாற்றம் வந்ததா, அல்லது உண்மையிலேயே தேசிய மக்கள் சக்தி சார்ந்த இந்த குழுவினர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த வாக்குகள் வந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அப்போது அந்த மக்களுடைய மனநிலை எப்படி? நீங்களும் யாழ்ப்பாணத்தை பொருத்தப்படுத்துகிற ஒருவர் என்ற வகையில் நீங்கள் மாணவர்களோடும் உரையாடுகிறீர்கள், பொதுமக்களோடும் இருக்கிறீர்கள். நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் ரெண்டுமே பங்களிப்பு செய்திருக்கின்றன. முதலாவதாக இதுவரைக்கும் தமிழ் அரசியல், இப்போ தமிழ் அரசியல்வாதிகளும் சரி சிங்கள அரசியல்வாதிகளும் சரி தங்களது வாக்குக்காக இலங்கையை தமிழர்கள் சிங்களவர்கள் என்று பிரித்துத்தான் வைத்திருந்தார்கள். அதை ஏற்கனவே ஜனா குறிப்பிட்டது போல அதனாலே சிறுபான்மையினங்கள் சுதந்திரங்களை தங்களுடைய சுதந்திரங்களாக உணர முடியாத நிலைமை இருந்தது. இந்த யுத்தம் முடிந்து கடந்த 15 வருடங்களாக யாழ்ப்பாணத்தை வடபகுதியை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக வடபகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிகளை எதிர்ப்பரசியல் செய்து கொண்டு வந்த காரணத்தாலும், அப்படி இல்லாமல் வருகின்ற சில அமைச்சர்களும் ஒரு ஊழல் வாய்ந்த அரசாங்கத்தோடு தொடர்பட்டிருந்ததாலேயும் வடபகுதியில் எந்த விதமான அபிவிருத்தி திட்டங்களும் நடைபெறவில்லை. வடபகுதி இளைஞர்களை பொறுத்தவரையில் வேலைவாய்ப்பு இன்மை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது மாத்திரமில்லாமல் இளைஞர்கள் ஒரு வெளிநாட்டு கனவோட வடபகுதியை ஒரு தற்காலிக தங்குமிடமாக கருதித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட நீண்டகால நோக்கம் வெளிநாடுக்கு போவதாக இருந்தது. அதனால் அவர்களுக்கு அந்த சமூக கூட்டு பொறுப்புணர்வு என்பது இல்லாமல் போனது. அதன் தொடர்ச்சியாக இப்போ உதாரணமாக இது எனது சமூகம் என நினைக்கும் ஒருவர் அந்த சமூகத்தில் ஆக மோசமான வன் செயல்களில் ஈடுபட துணிய மாட்டார். அந்த சமூக கூட்டு பொறுப்புணர்வு இல்லாமல் போனதை தொடர்ச்சியாக வடபகுதியில் பொது வஸ்து பாவனையும் சரி வயலன்ஸ் எல்லாமே அதிகரிக்க தொடங்கிச்சு. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்காதது, வேலைவாய்ப்பின்மை, அதை விட வடபகுதியில் வேறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதாவது இந்த பெண்கள் எதிர்நோக்குகின்ற வன்முறை, பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், அவர்கள் இந்த நுண்ணிதி கடன் பெற்றதனால் வருகின்ற தற்கொலைகள், மற்றது வடபகுதிக்கு வருகின்ற அரச கடிதங்கள் எல்லாம் சிங்களத்தில் வருவது, அதனை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. வடபகுதியில் அரசு அலுவலகங்கள் கூட மக்கள் மையமாக செயற்படாமல் ஒரு மக்களை அலைக்கழிக்கும் விதமாக செயற்பட்டு கொண்டிருந்தன. நீங்கள் உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனை, வைத்தியசாலைகள் கூட பொதுநல வைத்தியசாலை தவிர ஆதார வைத்தியசாலைகளும் மக்கள் நலன் இதை குறித்து செயற்படவில்லை. இப்படி பல பிரச்சனைகள் காரணமாக என்ன நடந்து கொண்டிருந்ததுன்னா, மக்கள் இந்த இடத்துல வாழ முடியாது நினைத்து, அதாவது ஓரளவுக்கு படித்தவர்களும் இளைஞர்களும் புலம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக எங்களுடைய சனத்தொகை குறைஞ்சு கொண்டு போனது. நீங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்தில் 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 9 ஆகி கடைசியாக 6 ஆகி வந்திருந்தது. ஆனால் இந்த 15 வருடங்களிலும் எங்களுடைய வடபகுதி அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், எங்களுடைய பிரதான பிரச்சனையே போர்க்குற்ற விசாரணையும் இனப்பிரச்சனைக்கான தீர்வும் என்று சொல்லி அதை பற்றியே கதைத்து கொண்டிருந்தார்கள். அதுவும் எங்களுடைய பிரச்சனை தான். ஆனால் அது மாத்திரம்தான் எங்களுடைய பிரச்சனை இல்லை. மக்களுடைய இந்த அன்றாட பிரச்சனைகளை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. ஆனால் மக்கள் இப்படியாக அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது அதை 15 வருடங்களாக அந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவை காணவும் இல்லை, அவர்கள் காண முயற்சிக்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் மட்டும் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது மக்கள் மத்தியில் அதாவது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மத்தியில் குறித்தான ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது. அது ஒரு வகையிலே காரணமாக இருந்தது தேசிய மக்கள் சக்திக்கு இந்தளவு வாக்குகள் கிடைக்கிறது. அதை விட மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஒரு முதல் தடவையாக ஒரு இனவாதம் அல்லாத அரசாக வடபகுதி மக்கள் பார்த்தார்கள். அனுரா மீது ஒரு தங்களில் ஒருவர் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு கவர்ச்சியும் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அதை விட வடபகுதியில் இருக்கிற அந்த மீனவர்கள் பிரச்சனையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்திய ட்ரோலர்களால் வடபகுதி மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ வடபகுதி மீனவர்கள் நம்பினார்கள் இந்த அரசாங்கம் அதில் ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதை விட இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தால் வடபகுதியில் இருக்கிற இளைஞர்கள் வன்முறை, பொது வஸ்து பாவனை என்பவற்றை ஊழலற்ற அரசாங்கம் என்ற முறையில் அது கட்டுப்படுத்தும் என்று எதிர்பார்த்தார்கள். இப்படியான சில எதிர்பார்ப்புகளால்
அவர்கள் கடந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்தது உண்மையிலேயே ஒரு நல்ல விடயம் என்றால் அது ஒரு மோரல் ஒப்ளிகேஷன், ஒரு தார்மீக கடப்பாட்டுக்களை இந்த அரசை தள்ளி இருக்கிறது. அரசாங்கமே எதிர்பார்க்காத வகையில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணம் வழங்கியிருப்பதன் மூலம் அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற தார்மீக கடமை ஒன்று அரசாங்கத்துக்கும் இருக்கிறது.